டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கதை வழி அறமொழி எனும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஒரு சிறிய கதை, பஞ்சதந்திர கதை மூலம் ஒரு அறக்கருத்து ஒன்றை உங்களுக்கு சொல்லலாம் என நினைக்கின்றேன். ஒரு காட்டில் எறும்பு, புறா இரண்டும் வசித்து வந்தன. ஒரு நாள் அந்த எறும்பு இரை தேட சென்ற வேளையில் அது தவறி ஆற்றினுள் விழுந்து விட்டது. இங்கும் அங்கும் தனது உயிரை காப்பாற்ற போராடி கொண்டு இங்கும் அங்குமாக சென்று கொண்டு இருந்தது. தனது உயிரை காப்பாற்ற ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமா என தத்தளித்து கொண்டிருந்தது. பல உயிரினங்கள் அந்த வழியால் சென்று கொண்டிருந்தன. அவை எதுவும் அந்த எறும்பினுடைய தத்தளிப்பை கவனிக்கவில்லை. மரத்தின் மீதிருந்த புறா ஒன்று எறும்பு உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அது எறும்பை பார்த்து எறும்புக்கு ஒரு இலை ஒன்றை உடைத்து போட்டது. எறும்பு அந்த இலையின் மீது ஏறி கரையை வந்து அடைந்தது. கரையை வந்து அடைந்தவுடன் புறா செய்த நன்றியை அது மிகவும் மனதார வாழ்த்தியது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் புறா தான் இலை ஒன்றை சுவைத்தவாறு இருந்த நேரம் வேடன் ஒருவன் அங்கு வந்தான். வேடன் வந்த வேளை வேடன் புறாவுக்கு அம்பை குறிபார்த்து கொண்டு இருந்தார். இதை அவதானித்த எறும்பு வேடன் புறாவை தாக்கக்கூடும் என்பதை ஊகித்து கொண்டது. தனக்கு உதவி செய்த புறாவுக்கு தீமை ஏற்படக்கூடாது என எண்ணிய எறும்பு வேடனுடைய காலில் இறுக்கி கடித்து, அதாவது வேதனையை ஏற்படுத்தத்தக்க வகையில் கடித்தது. வேடனுடைய குறி தப்பியது, புறா பறந்தது. அப்ப நாங்கள் ஒரு வாழ்க்கையில இந்த கதையின் மூலம் நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற நன்மைகள் எங்களுக்கு நன்மையை அளிப்பதாக இருக்கும். இதே போன்றுதான் நீங்கள் சிறு வயதில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது சிங்கம் ஒன்றுக்கு எலி உதவி செய்தது. சிங்கம் ஒன்றின் மேல் நித்திரை கொள்ளும் வேளை எலி ஒன்று குதித்து விளையாடி கொண்டிருந்தது. அந்த குதித்து விளையாடிய எலியை கண்டு சீட்டமுற்ற சிங்கம் அதை கொல்ல போனது. தன்னை கொல்லாதீர்கள், நான் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று வேடன் விரித்த வரையில் சிக்கிய சிங்கத்தை எலி காப்பாற்றியது. இவ்வாறு நாங்கள் அவர்களுடைய பலனை சிறியவர்கள், இவர்கள் எங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்று சொல்லி அலட்சியம் செய்யக்கூடாது. எல்லோரும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுபவர்களாகவும் நன்மை பயப்பவர்களாகவும் இருப்பார்கள். நாங்கள் நன்மை செய்தால் அந்த நன்மை எங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்வதாக அமையும். ஒரு நல்ல செயலை இன்னொரு நல்ல செயலுக்கு வழிகோலுவதாக இருக்கும். அப்ப நாங்கள் அதைத்தான் புண்ணியம் என்று சொல்கின்றோம், கர்மம் புண்ணியம் என்று சொல்கின்றோம். நாங்கள் செய்கின்ற நற்பயன்கள் எங்களை 7 ஜென்மத்துக்கும் எங்களுக்கு தொடரும் என்று சொல்கின்றார்கள். நன்றி.